ஷெஹன்ஷா அப்படி எதுவும் நடக்கவில்லை என்றார். அது உண்மையாக இருக்குமா? ஏன் இருக்காது? பாஷா தன் வேகத்திடம் ஏன் பொய்யுரைக்க வேண்டும்? அதோடு அவர் தன் இஷ்டப்படி நடந்து கொண்டால் யார் தடுக்க முடியும்? ஜோதா, அவர் பயப்படுவதற்கு அவசியமில்லை. அவர் பொய்யுரைக்கவில்லை. அதோடு ஜோதா, ஒருவேளை அவ்வாறு நடந்திருந்தாலும் அவருக்கு அதற்கு முழு உரிமை இருக்கிறது. இது கணவன் மனைவிக்குள் உள்ள உறவு. இது ஒன்றும் விளையாட்டல்ல. மிகவும் விளையாடி விட்டீர்கள் ஜலால். உங்கள் மனம் நிறைந்து விட்டதா? பாவம் ஜோதா, இனி மாளிகையில் ஏதோ ஒரு மூலையில் கிடப்பாள். அப்படியா ருக்கையா? உனக்கு பொறாமையாக இல்லையா? ஜலால், தாங்கள் இவ்வாறு வேறொரு பேகத்துடன் இரவை கழிப்பது ஒன்றும் புதிதல்லவே. நான் ஏன் பொறாமைப்பட போகிறேன்? பொறாமை வரத்தான் செய்யும். ஒரு தோழியாக இல்லை என்றாலும் ஒரு பேகமாக உனக்கு பொறாமை வரும் அல்லவா? பேகமாக இருந்தால் என்ன மோத்தி? என் விருப்பமில்லாமல் என்னை தொடுவதற்கு அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இதை என் அகங்காரமாக நினைத்தாலும் பரவாயில்லை. இருப்பினும் நான் மாறப்போவதில்லை. ஜோதா தான் என்ற அகங்காரம் கொண்டவள் அல்லவா? ஆனால் அவள் அகங்காரத்தை தாங்கள் அடக்கிவிட்டீர்கள். இனி அந்த புறத்தில் ஒரு மூலையில் விழுந்து கிடப்பாள். மீண்டும் அந்த இரவுக்காக காத்திருப்பாள். ஆனால் அது நிச்சயமாக வராது. பெண்களின் உள்ளம் என்றும் புரியாத புதிராகவே இருக்கிறது. தோழியாக இருந்தால் ஒரு ரகம், பேகமாக இருந்தால் இன்னொரு ரகம். அது சலிமா பேகமாகட்டும், ஜோதா பேகமாகட்டும், இல்லை இவளாகட்டும். நீ செல். வணக்கம் அத்தை. ஜோதா, நீயா? வா. இருக்கட்டும் இருக்கட்டும். முதலில் என் அருகில் அமரு. கூறு ஜோதா, என்ன விஷயம்? நான் தங்களுக்கு நன்றி கூற வந்தேன். நான் கடைபிடித்த தர்மத்தை பாதுகாத்து விட்டீர்கள். நீங்கள் மட்டும் இல்லை என்றால் நான் யார் மீது நம்பிக்கை வைத்திருப்பேன்? ஜலாலின் மீது. ஆம் ஜோதா, உனது உரிமையை ஜலால் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தான். மதம் மாறும் முடிவை உன்னிடம் ஒப்படைத்த போது என்னால் இந்த உண்மையை மனமாற உணர முடிந்தது ஜோதா. எங்களுடைய மதப்படி மதம் மாறுவதற்கு கணவருடைய ஒப்புதல் மிகவும் அவசியமான ஒன்று. இதை பற்றி எனக்கு தெரியாது அத்தை. எனக்கு தெரிந்தது ஒன்றுதான். தாங்கள் என் மத கௌரவத்தை காப்பாற்றி விட்டீர்கள். ஆகையால் நான் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன். இதோ பார் ஜோதா, ஒரு மனிதனுக்கு முதல் மதம் எப்பொழுதும் மனித நேயமே ஆகும். நீ அவ்வாறு மனித நேயத்தை எப்போதும் போற்றி வந்ததை நான் கவனித்து வந்திருக்கிறேன். நீரில் விழுந்த ரஹீமை காப்பாற்றியது, போராடி மோதிபாயை மரண பிடியிலிருந்து மீட்டது, பிறகு ஜலாலின் உயிரை காப்பாற்றியது. இந்த மனித நேயத்தை பின்பற்றுபவள் எந்த மதத்தை பின்பற்றினாலும் கவலை இல்லை ஜோதா. தங்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு உள்ளது. நான் என் மதத்தை பின்பற்றுவதில் நீங்கள் எனக்கு துணையாக இருந்திருக்கிறீர்கள். நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை. அதனால் தான் இந்த மதம் மாறும் சர்ச்சையில் உங்களை முடிவெடுக்க சொன்னேன். நான் மறுபடியும் கூறுகிறேன், ஒருவேளை நீ முடிவெடுக்கும் உரிமையை என்னிடம் தராமல் இருந்தாலும் அப்போது கூட ஜலால் உனக்கு துணையாக தான் இருந்திருப்பான். அதில் எந்த ஐயமும் தேவையில்லை. இன்று நான் உனக்கு வாக்களிக்கிறேன். எதிர்காலத்தில் இந்த சர்ச்சை மீண்டும் எழுந்தாலும் அப்போதும் உன் விருப்பப்படிதான் நடக்கும். ஷெஹன்ஷாவிற்கு நானே உணவை தயார் செய்கின்றேன். ஜோதா, கணவனுக்காக மனைவி சமைப்பது நல்ல விஷயம்தான். அப்பொழுதுதான் இருவருக்கும் இடையே அன்பு வளரும் என்பார்கள். இல்லை, நான் ஒன்றும் கிண்டல் செய்யவில்லை. நான் இன்னொன்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன். கணவனும் மனைவியும் ஒரே தட்டில் உண்டால் அன்பு அதிகமாகுமாம். ஏன் இப்படி பேசுகிறாய் என்பது எனக்கு தெரியும். இங்கு பாரு மோத்தி, உன் உள்ளத்திற்கும் வாய்க்கும் பூட்டு போட்டால் நன்றாக இருக்கும். இல்லை என்றால் சூடான மிளகாவை கடிக்க செய்து விடுவேன். சலாம் ஜோதா பேகம். வணக்கம் சலிமா பேகம். நான் தர்காவுக்கு சென்றிருந்தேன். இப்போதுதான் வந்தேன். ஷெஹன்ஷா அவர்கள் கோயிலுக்கு வந்த காரணத்திற்காக நடந்த பிரச்சனைகளை பற்றி இப்போதுதான் கேள்விப்பட்டேன். கவலை வேண்டாம், அனைத்தும் சரியாகிவிட்டது. இப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கிறது. இவ்விஷயத்தில் மகாராணியார் தங்களுக்கு துணையாக இருந்தாராமே. அதைவிட அதிசயம் என்னவென்றால், தாங்கள் ஒரு ராணியாக இருந்தாலும் ஷெஹன்ஷாவுக்காக சமைக்கிறீர்களே.
ஆம், தன்னுடைய கணவனுக்காக சமைப்பது ஒவ்வொரு பெண்ணின் கடமையாகும். நீங்கள் கூறுவதும் உண்மைதான் ஜோதா பேகம். ஷெஹன்ஷா தங்களுக்கு கணவராகி வெகு நாட்கள் ஆகிவிட்டதல்லவா? ஆனால் தாங்கள் அவர் மீது இவ்வளவு நாட்டம் செலுத்தி இதுவரை நான் பார்த்ததில்லை. ஜோதா பேகத்திற்கு நாட்டம் வரத்தானே செய்யும். தாங்கள் ஜலாலை பற்றி அவ்வளவு நன்றாக எடுத்துரைத்திருக்கிறீர்கள். ஜோதா பேகம் தனது கைகளால் ஜலாலுக்கு சமைப்பதை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது என்ன பெரிய விஷயம்? இப்பொழுதே செல்லலாம் மன்னியாரே. அந்த ஜோதா என்னென்னமோ பேசினாளே, இப்பொழுது அவளின் நிலையை நீயே பார்த்தாயா ஹோஷியார்? ஷெஹன்ஷாவிற்காக சமைப்பது, இரவில் மகிழ்ச்சியை உண்டாக்குவது, அவருக்கு அருகில் அமர்ந்து விசிறிக் கொண்டிருப்பது, தாசிகள் செய்யும் வேலையை செய்து கொண்டிருக்கிறாள். இந்நேரம் மகாமங்கா மட்டும் இங்கிருந்திருந்தால் இதை நினைவூட்டியிருப்பேன். எந்த ஜோதா என்னை பார்த்து எள்ளி நகையாடுவாள் என்று என்னிடம் கூறினாரோ, இப்பொழுது அவளின் நிலையை பார்த்து தாசிகளே எள்ளி நகையாடுகிறார்கள் என்று கூறுவேன். மகாமங்கா ஊரிலிருந்து எப்போது திரும்புகிறார்? விரைவிலே அவர் வந்து விடுவார். ஜோன்பூர், தில்லி, லாகூர், பெஷாவர், அது மட்டுமல்லாமல் ரோத்தாஸிலிருந்து மால்வா வரை, அதோடு மேவாட்சிலிருந்து பனாரஸ் வரை நிலைமை அமைதியாக இருக்கிறது. ராஜ்யமும் பாதுகாப்பாக உள்ளது. மற்ற ராஜபுத்திரர்களின் நிலைமை என்ன? அவர்களது ராஜ்யத்தில் நமது கொடி எப்பொழுது பறக்கப் போகிறது? என்னை பொறுத்தவரை ராஜபுத்திரர்களின் விவகாரத்தில் நாம் வேறு முறையை கையாள வேண்டும் ஷாயன்ஷா. சரியாக கூறினீர்கள் அக்கா அவர்களே. ஆமீரிலும் தவல்கட்டிலும் நமது ஆட்சி இருந்தாலும் இந்த ரந்தம் போர், மேவாட், மாவாட், சித்தோர், பூதி ஆகியவற்றில் நமது ஆட்சி வந்தால்தான் இந்துஸ்தான் முழுவதையும் எனது அதிகாரத்திற்குள் கொண்டு வர முடியும். இவைகள் அனைத்தும் ராஜபுத்திரர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஷெஹன்ஷா. ஜோதா பேகம் தங்களுக்காக விருந்து அறையில் காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியென்றால் ஜோதா பேகம் எனக்காக சலாம் அலைக்கும். தண்ணீரை காலி செய்து விடாதீர்கள், பிறகு அது தேவைப்படும். தங்களுடைய உணவு உங்களைப் போலவே காரமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உண்ட பின் தாங்களே கூற வேண்டும் ஷெஹன்ஷா. நாம் இங்கு இருந்தால் உறவில் எப்படி அந்யோன்யம் ஏற்படும்? நாம் தவறான நேரத்தை தேர்வு செய்து இங்கு வந்துவிட்டோம். ஜலாலையும் ஜோதாவையும் தனிமையில் விடுவதுதான் நல்லது என்று நினைக்கிறேன். ஜலாலும் ஜோதாவும் தனிமையில் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்ன அதிசயம், எனக்கு இவ்வளவு கரிசனம் காட்டுகிறீர்கள்? ஒவ்வொருவரும் பல முறைகளில் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். நான் என் மகிழ்ச்சியை இவ்விதம் வெளிப்படுத்துகிறேன். மகிழ்ச்சிக்கு காரணம் என்னவோ? நீங்கள் என் பேச்சை நம்பியதற்கு, வாக்கின்படி நடந்து கொண்டதற்கும், நான் என்னுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு தாங்கள் அனுமதி அளித்ததற்கும். இவையெல்லாம் மகிழ்ச்சியானவை தானே? அது சரிதான். ஆனால் ஜோதா இங்க பேகம், பாருங்கள், உங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லையா? உணவு அருந்தும் பொழுது யாரிடமும் பேசக்கூடாது. முதலில் உணவருந்துங்கள். உங்களிடம் ஒரு சிறு நிபந்தனை. அது என்னவென்றால் தாங்களும் என்னுடன் உணவருந்த வேண்டும். ஆகட்டும், இன்னொரு தட்டை எடுத்து வருகிறேன். ஜோதா பேகம், நான் கூறியது உங்களுக்கு புரியவில்லை. தாங்களும் என்னோடு உணவருந்த வேண்டும் என்று கூறினேன். ஒரே தட்டில். இன்னொன்றும் கேள்விப்பட்டேன். அது கணவன் மனைவி ஒரே தட்டில் உண்டால் அன்பு அதிகமாகுமாம்.
என்னை மன்னியுங்கள் ஷெஹன்ஷா. நான் உங்களோடு ஒரே தட்டில் உணவருந்த முடியாது. ஏன்? ஏனென்றால் நீங்கள் சாப்பிடும் உணவை நான் சாப்பிட முடியாது. சரி, தங்களுக்கு பிடித்தது எதுவோ கூறுங்கள், அதையே நான் உண்கிறேன். சரி, சென்று இன்னொரு தட்டை எடுத்து வாருங்கள். சற்று பொறுங்கள். இன்னும் இவையெல்லாம் ருசி பார்க்கப்படவில்லை. முதலில் நான் இதை ருசி பார்க்கின்றேன். ஜோதா பேகம், இதை சமைத்தது தாங்கள். எனவே தங்களால் எனக்கு எந்த ஆபத்தும் வராது என்ற நம்பிக்கை இருக்கிறது. சரி, கூறுங்கள். இதற்கும் ஏதாவது பதில் இருக்கும் அல்லவா? அது நான் தங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். பரவாயில்லை. உணவருந்துங்கள் ஜோதா பேகம். ஒன்றை ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த கலையும் தங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. நீங்கள் மிகவும் சுவையாக சமைத்துள்ளீர்கள். இந்த வாய்ப்பு தினமும் கிட்டினால் நன்றாக இருக்கும். அல்லாஹ் மீது ஆணையாக கூறுகிறேன், தங்கள் கைப்பக்குவம் நன்றாக இருக்கிறது. நான் யோசித்தது, ஒருவேளை அத்தை அவர்கள் எனக்கு உதவாமல் போயிருந்தால் பிறகு நான் தங்களுக்கு உதவி இருப்பேன் ஜோதா பேகம். நான் தங்களுக்கு வாக்களித்துள்ளேன். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவேன் என்பது தங்களுக்கே தெரியும். சரி, உண்ணுங்கள். ஒரு கட்டத்தில் ஷெஹன்ஷாவும் உங்கள் கருத்தை ஏற்றுக்கொண்டார். அனைத்து முடிவுகளையும் ஜோதா கையில் ஒப்படைக்க அவர் வேண்டாம் என்று கூறியிருந்தால் அரியணையையும் விட்டுக் கொடுத்திருப்பார். ஆனால் சலீம் அவர்கள் வந்த பிறகு உங்கள் பேச்சிலிருந்த ஆதிக்கம் குறைந்து விட்டது. என்ன செய்வது? ஷேக் சலீம் சிஷ்டி அவர்கள் பிரதானமானவர். அவரின் செய்தி எங்கள் வாயை மூடிவிட்டது. இல்லை என்றால் ஷெஹன்ஷா அவர்களுக்கு நாங்கள் மத பலத்தை விட வேறு பலம் இல்லை என்பதை காட்டியிருப்போம். சிருஷ்டி அவர்களின் காரணத்தால் அமைதியாகிவிட்டோம். ஆனால் அதன் விளைவுகளை அனைவரும் அனுபவித்தாக வேண்டும். ஆக்ராவில் மற்ற மதத்தினர் தலைநிமிர்ந்து நடப்பார்கள். அது மட்டுமா, ஆக்ராவில் கோவில் எழுப்புவதற்கு கூட சர்ச்சை வரலாம். மத குருக்களாக இருக்கும் தாங்கள் மற்ற மதத்தினர் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தாமல் பார்த்துக் கொள்வதுதான் தங்களுடைய கடமையாகும். ஷெஹன்ஷா மதத்தின் பெயரில் இஷ்டப்படி நடந்து கொண்டால் ராஜ்யத்தில் வேறு விளைவுகள் ஏற்படும். இது நமது புனித மதத்தை சார்ந்த விவகாரம். மத விஷயத்தில் சிறிதளவும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அவ்வாறு ஒன்று நடந்தால் ஷெஹன்ஷாவை எதிர்த்து புரட்சியிலும் ஈடுபடுவோம். நானும் அதைத்தான் விரும்புகிறேன். ஷெஹன்ஷாவிற்கு எதிராக புரட்சி வெடிக்க வேண்டும். கலவரம் நடந்தால் அது எனக்குத்தான் லாபம். துண்டிவா தேசினா யாயா பேகார். துண்டிவா தேசினா யாயாத் பேகார். துண்டிவா தேசினா யாயா பேகார். சொல். துண்டிவா தேசினா யாயாத் பேகார். துண்டிவா தேசினா யாயாத் பேகார். பிரமாதம். தாங்கள் நன்றாக படிக்கிறீர்கள் ரஹீம். எனக்கு அதன் பொருளை விளக்கி சொல்கிறீர்களா? கூறுங்கள் ரஹீம். சின்னம்மா தங்களிடம் கேட்கிறார்கள் அல்லவா? சரி, அதன் பொருளை நான் விளக்குகின்றேன். அவசரத்தாலும் கோபத்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பொறுமையும் அமைதியும் இருப்பதுதான் மிகவும் முக்கியம். அற்புதம். அருமையாக உரைத்தீர்கள் சலீமா பேகம். சித்தாந்தத்தில் நம் இரு மதத்திற்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறதல்லவா? இரண்டும் ஒரே கருத்தை கூறுகின்றது. தாங்கள் சரியாக கூறினீர்கள். ஈசனோ குதாவோ இதயத்திலிருந்து பிறக்கும் பிரார்த்தனைகள் தான் அந்த கடவுளிடம் செல்கிறது. நம் வேண்டுதலில் உண்மை இருக்க வேண்டும். சலீமா பேகம், ரஹீம் படித்துக் கொண்டிருந்ததை மீண்டும் ஒருமுறை படித்து காட்டுகிறீர்களா? தாங்கள் இவ்வாறு கேட்பது தாங்கள் ஞானமடைய வேண்டும் என்பதற்காகத்தானே? ஆம் சலீமா பேகம், ஞானம் அமுதம் போன்றது. ஆம், நிச்சயமாக. என்னுடைய கருத்தும் அதுதான். ஒரு வேலை செய்வோம்.
நீங்கள் என் மூலமாக எங்கள் மதத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடம் உங்கள் மதத்தை பற்றி நான் கற்றுக்கொள்கிறேன். அப்படி என்றால் கூறுங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக. ஹோஷியார், ஷெஹன்ஷாவிற்கு பிடித்த விஷயங்கள் தயாராக இருக்கிறதல்லவா? ஆம் ஹுசூர், அனைத்தும் தயாராக இருக்கிறது. ஹுசூர், ஜோதா பேகம் இன்று ஷெஹன்ஷாவிற்காக உணவு சமைத்ததாக கேள்விப்பட்டேன். அதனால் என்ன? ஷெஹன்ஷாவிடம் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்ட பிறகும் ஜலால் அவளுக்கு அளித்த வாக்கை காப்பாற்றியிருக்கிறார். அதற்கு கைமாறாக இந்த சிறு உதவி கூட அவள் செய்யக்கூடாதா? அந்த அல்லாவிற்கு நன்றி. அவளுக்கு இந்த அறிவாவது இருக்கிறதே. ஜோதாவின் திமிர், அகங்காரம் இவற்றை பற்றி மகாமங்காயினிடம் கூறிய பிறகு அவள் மீதிருந்த நம்பிக்கையை நான் முழுமையாக இழந்துவிட்டேன். ஹுசூர், ஒன்று கூறவா? உங்களுக்கு மட்டும்தான் சிறப்பான பேகமாவதற்கான தகுதி இருக்கிறது. எதிரியையும் பாராட்டும் குணம் இருக்கிறது. இந்த விஷயத்தை இன்னொரு பேகம் கேட்டிருந்தால் வயிறு எரிந்து நிம்மதியை இழந்திருப்பார். ஆகையால் தான் ஹோஷியார், என் இடத்தை யாராலும் நிரப்ப முடியவில்லை. ஆகையால் தான் மற்ற பேகங்களை பார்த்து எனக்கு கவலையும் இல்லை, பயமும் இல்லை. ஆம், தங்களுக்கு கவலை ஷெஹன்ஷாவை பற்றி மட்டும்தான். அவருக்காகத்தானே காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹோஷியார், நான் அவருக்காகவும் காத்துக் கொண்டிருப்பவள் அல்ல. ஞாபகம் இருக்கிறதா? சென்ற முறை அவர்தான் எனக்காக காத்துக் கொண்டிருந்தார். நான் காத்திருக்கவில்லை. மோதி, சீக்கிரம் படி, காகிதங்கள் பறக்கின்றது. என்ன செய்வது மோதி? எவ்வளவு அருமையான காற்று! இந்த குளிர்ந்த இரவில் சிரித்தபடி இருக்கும் இந்த நிலவு. அங்கு பார். சுப்ஹானல்லாஹ், மிகவும் அழகாக இருக்கிறது. நான் கூறியதும் அதுதான். மிகவும் அழகாக இருக்கிறது. தாங்கள் கூறியது எதை பற்றி ஜோதா பேகம்? நிலவை பற்றிதான். ஏன் ஆச்சரியமாக பார்க்கின்றீர்கள்? நிலவை நீங்கள் பார்த்ததே இல்லையா? நேரமில்லாத காரணத்தினால் அவ்வளவாக நான் பார்த்ததில்லை. உண்மையை கூற வேண்டும் என்றால் இது காலத்தை வீணடிக்கும் வேலை. இதை பார்ப்பதால் என்ன கிடைக்கும்? சாந்தி, அளவில்லாத நிம்மதி. இயற்கையோடு அமர்ந்து நிலவை ரசிப்பதால் நிம்மதி கிடைக்கின்றது. இதெல்லாம் தங்களுக்கு புரியாது ஷெஹன்ஷா. பிரமாதம், கவிஞராகி விடுவீர்கள் போல இருக்கிறது. தங்கள் விருப்பப்படி நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நான் கூறுவது உண்மைதான். எந்த மனிதனுக்கும் நிம்மதிதான் முக்கியம். இது அரசருக்கும் ஆண்டிக்கும் பொருந்தும். தன்னுடைய அமைதிக்காக தான் ஒரு மனிதன் ஈஸ்வரனை நாடி செல்கின்றான். ஏன் இங்கு அமர்ந்து விட்டீர்கள்? இது நேரத்தை வீணடிக்கும் வேலை அல்லவா? இதை பார்த்தால் மன அமைதி கிடைக்கும் என்று இப்பொழுதுதானே தாங்கள் கூறினீர்கள். அதனால் அதை பெறுவதற்கான உரிமை உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் இருக்கிறது. சரி, அது போகட்டும். என்ன படித்துக் கொண்டிருந்தீர்கள்? நானா? அது ஷானாமா. நான் ஒன்றும் உங்களை கட்டாயப்படுத்தவில்லையே. நான் கூட தங்களை கோவிலுக்கு வரும்படி கட்டாயப்படுத்தவில்லையே. நீங்களாக விருப்பப்பட்டு வந்தீர்கள். அதே போல் நானும் விரும்பி இதை படிக்கின்றேன். அதோடு ஞானமானது சந்திரனின் பிரகாசத்தை போன்றதல்லவா? அதில் எவ்வளவு வேண்டுமோ மூழ்கலாம். அதோடு எனக்கு வெவ்வேறு மதங்களை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் பிடிக்கும். அப்படி என்றால் எங்கள் மதத்தை பற்றி என்ன தெரிந்து கொண்டீர்கள்? அவ்வளவாக இல்லை. கி துண்டேவா தேசினா யாயாத் பேகார் பே நர்மீபர் ஆயாத் ஜேசுராக் மகார். இதற்கான அர்த்தம், அவசரத்தோடும் ஆத்திரத்தோடும் எந்த வேலையும் செய்யக்கூடாது.
சூட்டை பொறுக்க முடியவில்லை என்றால் பாம்பு புற்றை விட்டு வெளியில் வந்துவிடும். சுபான் அல்லாஹ். விரைவாக கற்றுக்கொண்டீர்கள் ஜோதா பேகம். முழுமையாக கற்கவில்லை, முயற்சி செய்கிறேன். இதை மட்டும் கூறிவிடாதீர்கள். தங்களுடைய இந்த வித்தையும் சிறப்பாக இருக்கிறது ஜோதா பேகம். நான் இன்னொன்றையும் கூறட்டுமா? நீங்கள் கூறியவரை இம்முறையும் நான் கூறலாம் என்று இருந்தேன். இன்று ஜலால் வெகு நேரமாக காக்க வைத்து விட்டாரே, எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லையே.